எங்கடா போலாம் இவன் தெரியலையே. ஒரு நாள் சரக்கு அடிக்கணும், அதெல்லாம் வலிக்குது. சீக்கிரம் வரான்னு பார்த்தா எந்த உண்மையால காணமாடாங்க. எங்கடா போனடே, சீக்கிரம் வரடே. எங்கடா போன தொலைஞ்சான்னு தெரியல. சூப்பர்ரா. பாதி குடிச்சு பாதி மிக்சிங் போட்டு வந்துட்டியா? தெரியுதுடா, தெரியுது. சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர்ரா. கரெக்டா போட்டியாடா? மிக்சிங் சூப்பர். டேய் தண்ணி அதிகமா ஊத்துன மாதிரி நானா குச்சி போட்டு ஆடி நான் நீ குடிச்சிட்டு வந்த தெரியுது எனக்கு. நீ ஏற்கனவே குடிச்சுக்கிற ஒரு கட்டிங் போதும் போதட்டா இது. அப்படியா? ஆமா. எனக்கு தான் தெரியுமாடா, நீ தான் ஒரு குவார்டர் குடியில குச்சா வர பேசுற. அது வாசத்துக்கே ஏறிச்சுடா. ஆமாடா. போதான் எவ்வளவு அப்புறம் நீ போதான். நீ டைட் ஆயிட்டா, நீ வீட்டுக்கு போனோம். நீ வீட்டுக்கு போனா சார் நான் வரும்போது கவர் முடிக்கிட்டேன் சார். நான் சைலிஷ் அதான் நான் ஊரை அது முடிக்கிட்டு இருக்கிறேன் நானு. நீ ஊத்துல தண்ணி அதிகமாகுதுடா. டெய்லி குடி காசு நானும் பார்த்தேன். சும்மா சும்மா வாடா குடிக்கலாம் வாடா குடிக்கலாம் கூப்பிடுறேன். தெரியாதுடா. அதுதான் சொல்லு. நல்ல கேள்வி. ஏடிஎம்ல கூட காசு இல்லாம போயிடும். நாங்க வீட்டு கழுவிட்ட போட்டு போவோம். அது எப்பவுமே காசு இருக்கும். நாளைக்கு இறங்கி காசு வாங்குறேன். போகும்போது எப்படியா போன? போய் குடிச்சிட்டு வர யாரு? எங்க வீட்டு தம்பி என்ன எல்லாம் நல்லா இருக்கும். குடி போதையில மிதந்து நிற்கிற வீட்டுல இருக்காத வெளியே போ. வீட்டுல இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். நீ இருக்குதா குடிகாரா? அண்ணே
கேட்டியா ஆச்சரி எல்லாம் இறங்கிச்சு அதெல்லாம் கண்டுபிடியாது ஒரு காலை கேட்டு ஒரு காலை நல்லவர் என்றென்று மாறாதவர் என்று மாறாதவர் நம்மளோட நல்ல துணி போடுறேன் ஆனா சொன்னீங்களே ஏசப்பா உங்களை எல்லாரும் ரொம்ப நேசிக்கிறார். வருத்தப்பட்டு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் பாரம் சுமக்கிறாங்களோ எங்க வந்து யாருகிட்ட கதை எங்க அண்ணன் யாரு தெரியுமா? அதெல்லாம் சொன்னா அசிங்க வேணாம். சரி மச்சான் வீட்டுக்கு போறேன் போயிட்டு காத்து போய் காத்து வைப்பா போயிட்டு வந்து வந்த வீடு இருக்கா? ஐயோ நான் மனுஷன் ரத்தாண்டி எடுக்கிறேன். ஐயோ கொலை போய் நம்ம ஓடிடலாம். காக்கா உங்க வீட்டுக்கார குச்சிட்டு வீட்டுக்காரா வாங்கக்கா வந்து பாருங்கக்கா. ஆமாக்கா இங்கதான் வீட்டுக்காரர் வாங்கக்கா போலாம் வாங்கக்கா. ஐயோ அட குடிகார பாவி குடிக்காதரா குடிச்சிட்டு கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? யாருக்கிட்ட உதவி கேட்பேன்? அண்ணன் அக்கா யாராச்சும் வாங்கல, யாராச்சும் கொஞ்சம் வாங்கல, யாராவது 2 பேர் வாங்க கொஞ்சம் எங்க வீட்டுக்கார தூக்குவீங்க. நல்ல மனசு இருக்கிறவங்க யாராவது கொஞ்சம் வாங்கல, 2 பேர் வாங்கல கொஞ்சம். ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போலாம் வாங்கினேன், ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போலாம் வாங்கினேன். டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, ஐயா ரொம்ப ஐயா, டாக்டர் ஐயா, ஐயா ஐயா எங்க வீட்டுக்காரர் பயங்கரமா குடிக்காரு ஐயா. என்னன்னு தெரியல, வாந்தி ரத்த வாந்தி எடுத்திருக்காரு ஐயா. என்னன்னு கொஞ்சம் பாருங்க ஐயா, கொஞ்சம் பாருங்க ஐயா. காப்பாத்துங்க ஐயா, சின்ன பசங்க எல்லாம் இருக்குதுங்க ஐயா, கொஞ்சம் காப்பாத்துங்க ஐயா. நம்ம பரம்பரை குடிகாரா? அவனை கட்டிக்கின பிறகுதான் ஐயா எனக்கு தெரியும் அவன் குடிகாரன்னு. மூஞ்ச பார்த்தா அப்படிதான் தெரியும். மூஞ்ச பார்த்தா பிறந்த போதே குடிக்கணும்னு பண்ண மாதிரி. காப்பாத்துங்க ஐயா. சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. உனக்காக ஒரு டைம் நான் செக் பண்ணிட்டு எப்படியாச்சும் காப்பாத்துங்க ஐயா. எதனா ஊசி இருந்தா போட்டு எப்படின்னா காப்பாத்துங்க ஐயா. மூச்செல்லாம் விடுறாரு ஐயா, ஆனா ரத்தம் தான் வருது. அதுக்கு வரைக்கும் வலி எதனா இருந்தா சொல்லுங்க ஐயா. உச்சி கிட்னி ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்குது. கிட்னி லிவர் ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால இவருக்கு இப்ப என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஐயா அதெல்லாம் இன்னும் தொலைக்க முடியாதுமா. இல்ல எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. இவருக்கு நான் ரொம்ப நாள் குடிச்சு இவருடைய லிவர், இவருடைய கிட்னி எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு. பார்த்தா படுதாம இருக்கிறோமா, சின்ன குழந்தை கை குழந்தை வச்சுக்கிறோமா, குடிச்சு முடியாதுமா.
கண்டிப்பா ஐயா எனக்கு அந்த ரத்தம் கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா முடியாது. ஒரு கொஞ்சம் மனசு இறங்கு. ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜ்ல போட்டிருக்காங்க, எந்த மருந்து ஒரு நாள் ஒரு குணப்படுத்த முடியாது. எல்லாம் கடவுளுக்கு வழி, அதுதான் இவரை காப்பாற்றணுமா. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, யார்கிட்ட போய் நிக்குவேன்? குடிக்காத நான் கேக்குவேன். வீட்டுக்கு போயிடுமா, வீட்டுக்கு எடுத்து வீட்டுக்கு எடுத்து போயிடுங்க. சரி வா. ஒண்ணும் இல்லப்பா, அமைதியா இருப்பா, பாக்கலாம். கடவுள் தான் சரி, இன்னைக்கு நம்ம ஒரு கிராமத்துக்கு வெளியே போலாமா? சரி, ஏற்கனவே நம்மள அடிச்சு தெரிச்சுனாங்க அந்த கிராமத்துல. சரி இன்னைக்கு போலாம், சரியா? போய் தான் ஆகணுமா? எப்ப என்ன பண்றதுப்பா, எத்தனை பேரு அழிஞ்சிட்டு இருப்பாங்க. அவன் குடிகார அடிச்சு தருத்தனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போலாம். அவங்க வீடு இல்லைனாலும் வேற வீடு இருக்குல்ல, வேற வீட்டுக்கு போலாம் வாங்க. கடவுளே, வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவர், நம் பாவத்தை மன்னிக்கும். இந்த வீட்டுல இன்னும் சத்தம் கேட்குது, ரொம்ப அழுதுட்டு இருக்கிறாங்க போல. ஆமாய்யா, யாருங்க தெரியல. சரி உள்ள போய் பார்க்கலாமா? என்னமாச்சு? ஐயா குடிக்காரங்க ஐயா, குடிச்சு உடம்பெல்லாம் பாழாடிச்சு ஐயா. டாக்டர் ஏதோ கிட்னி என்னமோ சொல்றாங்க ஐயா, எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயா. என்ன பண்ணணும்னு தெரியல, கடவுள் தான் காப்பாத்தணும்ட்டாங்க. நான் வச்சு என்ன செய்யணும்னு தெரியல ஐயா. பசங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லையா. இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு போய் குடிச்சு அழிச்சிட்டு இப்ப இப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு ஐயா. இவரை காப்பாத்துங்க ஐயா, எனக்கு போதும். சரி கவலைப்படாதீங்க, சரிங்களா? ஏசப்பா கண்டிப்பா காப்பாத்துவார், சரிங்களா? எத்தனை வியாதியில இருந்தாலும் இத மாதிரி குடிச்சிட்டு எத்தனை பேர் இருந்தாலும் ஏசப்பாவை நோக்கி நீங்க அழற பாத்தீங்களா, உங்க கண்ணீரை ஏசப்பா கண்டிப்பா கண்டு இருக்கிறார், சரிங்களா? அவர் சொல்றாரு, நான் உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்றாங்க. யாரெல்லாம் அழுது ஜெபம் பண்றாங்களோ, ஏசப்பா கிட்ட கேட்கறாங்களோ, கண்டிப்பா உதவி செய்வாங்க. ஏசுன்னு ஒருத்தர் இருக்கிறாருமா, சரியா? டாக்டரால கைவிடலாம், எல்லாராலையும் நீங்க எங்க வேணாலும் போயிருக்கலாம், எல்லாராலையும் கைவிட்டு இருக்கலாம். ஆனா ஏசுன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. நீ ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு விடுதலை தருவேன்னு சொல்ற. நீ இப்ப ஆபத்துல நோக்கி கூப்பிட்டு இருக்கல, எந்த கடவுளும் எனக்கு உதவி செய்யலையே, ஐயோ எனக்கு டாக்டரும் உதவி செய்யல, அழுதுன்னு இருக்கிற. ஆனா உன் கண்ணீரை கண்ட ஒரே ஒரு தெய்வம் இருக்கிறார், இயேசு. நாங்க ஜெபம் பண்றோம், கண்டிப்பா இந்த மகன் சுகமாகும், நல்லாயிடுவாங்களா ஐயா? கண்டிப்பா நல்லா ஆயிடுவார், சரிங்களா? நம்பினா மட்டும் போதுங்களா? கண்டிப்பா. நீங்க காசு பணம் எதனா கொடுக்கணுங்களா ஐயா? காசு பணம் எல்லாம் தேவையில்லம்மா. ஏசப்பா காசெல்லாம் கேட்க மாட்டாரு, எதையும் கேட்க மாட்டாரு, உன் உள்ளத்தை தான் கேட்கிறார். உள்ளத்துல மனசார ஏசப்பா தர்றதுனா எப்படி ஐயா? மனசுல இயேசுவே உதவி செய்யுங்க ஏசப்பா, என் பிள்ளை இப்படி இருக்கிற, என் கணவர் இப்படி இருக்கிறாரு. ஆமா, மனசார முழுசா நம்பி கேட்கும் போது ஏசப்பா கண்டிப்பா விடுதலை தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கலாமா? நாங்களும் ஜெபம் பண்ணலாமா? கண்டிப்பா ஜெபிக்கலாம். முழங்கால் போட்டு ஏசப்பா என் வீட்டுக்காருக்கு நல்ல சுகம் தாங்க ஏசப்பா அப்படின்னு கேளுங்க, ஏசப்பா சுகம் தருவார். கடவுளே, நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்புல ஏசப்பா இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. மகன் துன்மார்க்கமா வாழ்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், வாழ்நாளெல்லாம் குடிச்சு ஆண்டவரே படிக்கிற நிலைமையில இருக்கிறாங்க ஆண்டவரே. எல்லா உறுப்புகளும் ஆண்டவரே செயல் இருந்து போனாலும் ஆண்டவரே நீங்க புதுதாக்க உங்களால கூட ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கல்ல என்னால முடியாத காரியம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்க. இப்பொழுது ஆண்டவரே இந்த உறுப்புகள் எல்லாம் ஆண்டவரே சுகம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க, நாங்க போயிட்டு கண்டிப்பா சர்ச்சிலையும் ஜெபிச்சுக்கிறோம். சீக்கிரமா ஆண்டவர் குணப்படுத்துவார், சரிங்களா? ரொம்ப நன்றி ஐயா. சரிம்மா. காசு வாங்கின டாக்டர் கூட எங்களை முடியலன்னு அனுப்பிட்டாரு. ரொம்ப நன்றி ஐயா. சரிங்கம்மா. என்னங்க? நம்ம வீட்டுலதான் இருக்கிறீங்க. அப்படியா? எனக்கு என்ன ஆச்சு? 2 நாளா உன்னை வச்சு பட்ட வேதனை ஒண்ணும் இல்ல. இப்ப நல்லா இருக்கிற. யாரோ 2 பேர் வந்தாங்க, எங்கெங்கயோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் திரிஞ்சேன். 4 பேரை உதவிக்கு கூப்பிட்டேன். நீ பாட்டுக்கு குடிச்சிட்டு உன் உடம்ப கெடுத்துன்னு உக்காந்துட்ட. யாரோ 2 பேரு, நான் அவங்கள தேடி போல, அவங்க நம்ம வீட்டை தேடி வந்தாங்க. யாரோ 2 பேரு இயேசுன்னு சொல்லி
சொல்லி வந்தாங்க. இயேசுவா? ஆனா இயேசு தெய்வம் தான் இப்ப உனக்கு சுகத்தை கொடுத்திருக்கு. அப்படியா? அவர் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அவருடைய நன்மையை நான் பெற்றிருக்கேன். இனிமே நம்ம அந்த கடவுளையே கும்பிடலாம் வாங்க. யாரு அவங்க? நம்ம ஊர்ல அடிக்கடி ஜப கூட்டத்துக்கு வராங்களா அவங்க கை வச்சதுக்கு தான் உனக்கு இப்படியா? அவங்க கிட்ட பாவம் கேட்டு வர. சரி நம்ம போய் பார்த்து வரலாமா? யாருன்னு போய் பார்த்து வரலாமா? போலாம் இப்ப நல்லா இருக்குது எனக்கு. அந்த கடவுளுக்கு தான் நன்றி. இவங்களா? ஐயோ பிரதர், ஐயோ அண்ணா நீங்களா? ஐயோ அண்ணா வணக்கம்ண்ணா. எங்க வீட்டுக்காரர் நல்லா ஆயிட்டாங்கண்ணா. நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போனீங்கல்ல, எங்க வீட்டுக்காரர் நல்லா ஆயிட்டாங்கண்ணா. ஐயோ ரொம்ப மன்னிச்சிடுங்களா? உங்களை சரிங்களா? மன்னிச்சிடுங்களா? நாளா சாதாரண மனுஷன் தான், உங்களுக்காக ஜெபம் பண்றதுதான் எங்களை வச்சிருக்காங்க. மன்னிச்சிடுங்களா? எங்களோட மேலானவர் இயேசு, அவரை பிடிச்சுக்கிங்க. உங்க வாழ்க்கையில குடியெல்லாம் மறந்து நீங்களும் உங்க குடும்பமும் சந்தோஷமா இருப்பீங்க. சரிங்களா? பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. பக்கத்துல சர்ச் ஏதா இருந்தா சர்ச்சுக்கு போங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா. இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன். நம்ம சர்ச்சுக்கு போலாம். நம்ம ஏசப்பா வேண்டிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சர்ச்சுக்கு போலாம். சரியா? சரி நம்ம போலாமா? ஐயோ 2 நாளா சரக்கு அடிக்கல. அன்னைக்கு ரத்தம் வாந்தி வந்ததோட அந்த மனுஷனை விட்டு வாங்க. கேரானா செத்துட்டானா தெரியல. நம்ம வீட்டுக்கு போலாமா? எங்க ஏண்டா நல்லா தானே இருக்கிறேன். அன்னைக்கு ரத்தம் வாந்தி இன்னைக்கு பார்த்தா குடும்பம் சந்தோஷமா எப்பவுமே தனியா தள்ளாடி தான் வருவேன். இப்ப நான் குடும்பம் பிடிக்கிறது இல்லடா. நாளைக்கு நான் அடிச்சன் பத்தியா 2 ஒன்னாங்க பாரு. அப்புறம் சொல்லாதடா. அவங்கதான் வந்து ஜெபம் பண்ணாங்கடா. இப்ப நான் நல்லா அச்சுக்கு அப்புறம் ஜெபம் பண்றாங்க. ஐயோ நான் வந்து ஊன்ட்டா எனக்கு 2 நாள் லீவ் விட்டுட்டு விட்டல. அது இல்ல நான் ஆள் தேவையில்ல. உன்னை பத்தி பரவாயில்ல. இனிமே நான் குடிக்கிறது இல்ல. நீயும் குடிக்காத. ஒழுங்கா ஆண்டவர் பிடிச்சிக்கோ. அப்படி என்ன மாதிரி நீயும் ரத்த வாந்தி எடுத்து சாகர நிலைமையில இருந்து அப்ப வந்து நீப்ப தேடி பிரயோஜனம். இப்ப மன திரும்பி ஆண்டவர் பக்கமா திரும்பி நாங்க இனி குடும்பம் நாங்க ஆண்டவரை தேடி சர்ச்சுக்கு போகிறோம் என்று சொல்லி நாங்க முடிவு தீர்மானம் எடுத்துட்டோம். இனி நான் குடிக்க மாட்டேன். நீயோ தீ குடிக்காம எனக்கு கூட உடம்பு அடி வாங்குதுண்ணா. விட்டுறா. அப்போ மனைவி பிள்ளைங்களை பாடுறா. நீ எங்க கூடவே சர்ச்சுக்கு வா. சரியா? குடிக்கிறது விட்டுரு. சரியா? குடிக்க மாட்டேன். ஆமா இதுக்கப்புறம் அது பேச்சு எடுக்கூடாது. சரியா? சரி வரட்டுமா? சரிங்க அண்ணி. சரி. தேங்க்யூ.